வசனம் வாசிக்கமானே விளைந்தது. எனக்கு நம்ம நினைக்கிறேன் சத்துரு எப்படி ஜெய கொடுத்தது. ஆமென். வாசிப்போமா? தைரியமா வாசிப்போம். 1 2 3. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்ச கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படியாக நானும் உன்னை காப்பேன். ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சோதனை காலத்தில் நீ அகப்படும் பொழுது அந்த சோதனையிலிருந்து உன்னை காப்பாற்றும்படியாக நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். உன்னை நான் காப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளவு பெரிய ஒரு வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை நான் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆவியானவர் என்னை அந்த சோதனையிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அந்த சோதனையை மிதித்து நடக்க தேவன் எனக்கு கிருபை செய்கிறார். ஆமென். ஆவியானவர் தான் செய்கிறார். அதுதான் ஆவியானவருக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த சூழ்நிலையில உண்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, கற்பாறை போல பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் பரவாயில்லை, உனக்கு தப்பித்துக் கொள்ள வழி இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் சத்துரு உங்க வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது. எதிரி உங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அழகா சொல்ற பாருங்க, உன்னை தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது ஒரு மனுஷன் சொல்லவில்லை. மனுஷன் சொல்லுவான், என்னது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உதவி செய்றேன், நான் உங்களோட இருக்கிறேன், அப்படி நிறைய காரியம் சொல்லுவான், நிறைய வாக்குகளை கொடுப்பான். ஆனா மனுஷன் அடுத்த நாள் என்ன செய்வான்? அதை மறந்துடுவான். எங்களை அங்க கண்ட உடனே முகத்தை திருப்பிட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த நிலை எனக்கு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்? ஓடி வந்து எங்களை தூக்கும்படியாக, ஓடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை உயர்த்தும்படியாக, அந்த சோதனையிலிருந்து நான் விலகி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், அவர் என்னோடு இருக்கிறதுனாலதான், கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நீங்க சிலர் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சோதனை வந்தாலும் இன்னும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்களே, இதற்கு ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தவுடனே மறித்து போகிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? தாங்க முடியாம நடந்து போகிறவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை இதுவரைக்கும் வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு மட்டும் முற்றுப்புள்ளியே கிடையாது. ஆமென். அவருடைய கிருபைகளுக்கு மட்டும் முற்றுப்புள்ளி கிடையாது. ஏனென்றால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அசுகமா மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன்.
இன்னைக்கு இருந்த கிருபையில நாளைக்கு வேற இருக்கு. இன்னைக்கு இருந்த நிலையான நாளைக்கு அடுத்த நிலை வேறு வேறு நிலையாக தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் கீழே சொல்ல, நான் சீக்கிரமாக வருகிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க. ஒருவனும் இடத்தை அடுத்தது ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை. ஆமென். ஒரு பொறுத்தல் இந்த காலவேளை சொல்றார். என்னது? நான் உங்களோடு காக்கும்படியாக இருக்கிறேன், ஒருவரும் உங்களை கெடுத்து போடாத படிக்கு, நீங்க சோர்ந்து போகாத படிக்கு, நீங்க தள்ளப்பட்டு போகாத படிக்கு, நீங்க இந்த குறை சொல்லாத படிக்கு, நீங்க என்ன செய்ய, ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தலையில வைத்திருக்கிறார். அந்த கிரீடம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிமையே இருக்குது. அந்த கிரீடம் இருக்கிறதுனால உங்களுக்கு கனவே இருக்கிறது. ஆமென். அது இதை பத்தி என்னன்னு சொல்லட்டும். ஆனா சில பாருங்க, கண்டகைக்கு என்ன செய்வாங்க, உட்கார்ந்து எழுதுவாங்க. ஏன் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது? அது தேவ கிரீடம், ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்து போடாத படிக்கு. இப்ப நான் அதை எப்படி எடுத்து போட, ஆண்டவர் ஒவ்வொரு மேல என்ன செய்யறார், ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அப்படிதானே? ஆமென். உங்களுக்கு பார்க்க முடியாட்டியும் இங்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மகிமையின் கிரீடம், கனத்துக்குரிய கிரீடம். என்னதான் வந்தாலும் பிசாசு வந்தாலும் உங்க முகத்துல இருக்கிற கிரீடத்தை தான் பார்ப்போம், தலையில இருக்கிற கிரீடத்தை தான் பார்ப்போம். ஏன்னா அந்த கிரீடம் தேவன் வைத்த கிரீடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயா எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்தான், முகம் என்ன செஞ்சது? பிரகாசித்தது. இப்போ உங்க முகம் எப்படி இருக்குது? நீங்க நினைக்கிறீங்களா கிரீம் பூசுறதுனாலதான் உங்க முகம் வெளிச்சமா இருக்குது? அப்படியா? அப்படியே சிஸ்டர்? இல்ல இல்ல. மேக்கப் பண்றதுனால வெளிச்சமா இருக்குது? இல்ல. தேவனை ஒரு மனுஷன் எப்பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் தேவனுடைய சாயலை போல் பிரகாசிக்கிறது. தேவ சாயலாய் பிரகாசிக்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்கப்படும் பொழுது பிசாசு வந்து பார்க்கிறான், ஐயோ இந்த முகம் பிரகாசிக்கிற முகம், இது மேல ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரீடத்தை பறிக்க முடியாது. இந்த கிரீடம் எனக்கு மறைக்க முடியாது. இந்த கிரீடம் எனக்கு மறைக்க வந்து அமர முடியாது. ஆமென். கிரீடத்தை இழந்துடாதீங்க. ஆமென். கிரீடத்தை இழந்துடாதீங்க. என்ன சொல்றாரு? பிசாசு சொல்றான், அவன் துரத்தப்பட்ட பிசாசு என்ன செய்வானா? ஓடி போய் அவன் அடைந்து திரிந்து அவனுக்கு ஒரு இடம் இல்லாமல் போகும் பொழுது திரும்ப எந்த இடத்துல துரத்தப்பட்டானோ அந்த இடத்துல திரும்பி வந்து அந்த வீடு தனக்கு ஏற்றமாய் ஜோடித்திருந்தால் அவன் தன்னிலும் 7 பணவான்களை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து அமருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இருக்கிற நிலைமையில விட இன்னும் எங்க நிலைமை மோசமா போயிடும். அதனால ஜீவ கிரீடத்தை இழந்துடாதீங்க, பொறுமையோடு காத்திருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள பொறுமை தேவை. என்னதான் வந்தாலும் நான் கர்த்தருக்கு பின் நடப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேன் ஐயா. எத்தனை என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ ஜெயமருவே ஜெயமருவே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ ஜெயமருவே ஜெயமருவே. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்லை, அந்த இன்னல்கள் மத்தியில் நான் கடந்து போவேன். எத்தனை நான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தாண்டி போவேன். ஏனென்றால் என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், நான் விசுவாசத்தில் ஒரு இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறதுனால நான் அந்த பாதையை போகும் பொழுது அந்த கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை இழந்து போகாமல் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே எனக்கான வைத்த அந்த 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 கிரீடம் நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார்.
அவருடைய வருகைக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். விசுவாசிக்கிற அவருடைய வருகை போது நாம் உயிரோடு இருப்போம். நாம் உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நான் மறித்து போக மாட்டேன், நான் உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்படுவேன். அந்த விசுவாசத்தை நீங்க விசுவாசிங்க. ஆமென். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் இப்பொழுது தென்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வருகை எப்ப இருக்கும் நமக்கு தெரியாது. திருடனை போல வரும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லிட்டு வர மாட்டாரு. அவர் வரும் பொழுது, அவர் மறுநாளிலே நான் அவரோடு கூட நான் எடுத்துக் கொள்ளப்படுவேன். ஆமென். இங்கே பட்ட கஷ்டம், இங்க பட்ட துன்பம், இங்க பட்ட வேதனை, இங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் அங்கே எனக்கு கிடையாது. கர்த்தருடைய வீட்டில், எங்க அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷமா ஆடல் பாடலாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், நான் மகிழ்ச்சியோடு துதிப்பேன். ஏன்னா எங்க அப்பா வீட்டில் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற நீங்கள், ஆமென், கொஞ்ச காலம், வேதம் 1 பேதுரு புத்தகத்துல சொல்றது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க வேண்டும். கொஞ்ச காலம், இது கொஞ்ச காலம். இது மாறி, வியாதியாக மாறி, துக்கமாக மாறி, வேதனையாக மாறி, எல்லாம் மாறுவதற்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். மாறாத ஒருவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் எனக்குள்ள மாற்றங்களை மாற்றி 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 ஜீவ கிழத்தை தடையை வைத்து அவரை உயர்த்தி வைக்கிறார். அக்கினியில தான் அந்த பொண்ணை போட்டா அது பொண்ணாக விளங்கும் இல்லையா? அது நல்லா விளங்கும். ஏன்னா அக்கினியில சுட்டரிக்கப்படும். நம்ம இன்னைக்கு நம்ம சோதனைகளை, நம்ம பிரச்சனைகளை, வேதனைகளை கடந்து போகும் பொழுது நான் சொல்றேன், நிச்சயமாக நம்மை தேவன் உயர்த்த முடியும். சொந்த போகாதீங்க, சொந்த போகாதீங்க. கடந்த வாரங்கள்லாம் பல பிரச்சனை, பல சோதனைகள் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் ஒன்றுதான் நான் செஞ்சேன். அமைதியாய் தேவ பிரசன்னத்தின் இடத்துல காலையில வந்து அந்தி வரைக்கும் உட்கார்ந்து சொல்லிக்க ஆரம்பிச்சேன். ஆமென். உங்களுக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தை வைத்திருக்கிறார். நீங்க எந்த நேரம் வரலாம் இந்த இடத்துக்கு, எந்த நேரம் வந்து ஆடி பாடி ஜெபம் பண்ணலாம். ஜெபத்துக்காக தான் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளும் காலையில இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். எங்க வீட்டுல கேட்பாங்க, எங்க போறீங்க? ஆபீஸ்ல போறீங்க? ஆமா, ஆபீஸ் தான் போறேன், தேவ சமூகத்துக்கு போறேன். ஆமென். காலையில எழுப்பி ஓடி வந்துடுவேன். அல்லேலூயா. காலையில பெருசா சிலர் நினைப்பாங்க, என்னடா எனக்கு வேலையில வெட்டி அலையிறான்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, நான் காலையில ஓடி வந்துடுவேன். ஆமென். ஆபீஸ்ல தான் வரேன். காலையில இங்க ஓடி வந்து அப்படியே முழங்கால் பண்ணிட்டு என்னுடைய எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பேன். பின்னேறம் வரைக்கும் சில பகல் பின்னேறம் அப்படியே இருந்து தேவ பிரசன்னத்தில் இருந்து போன ஆண்டவரை எனக்கு தெரியும், நீங்க மாற்றுவீங்க. அல்லேலூயா. இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் தேவ பிரசன்னத்துல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஒரு ஒரு கூட்டத்தோட சேர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அந்த தீர்க்கதரிசி வந்து சில காரியம் நினைக்கிற 100க்கு அதிகமான பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க. அப்போ உடனே சூம்ல உடனே அவர் என்னுடைய பேரை சொல்லி, இந்தியாவில் உள்ள ஒரு ஊழியக்காரனுடைய பேரை சொல்லி சில காரியம் சொன்னார். அழகாக சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொண்டு நானா விசுவாசிக்கிறேன், அது உண்மையா தான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளை நம்புவதை விட தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தேவனை நாங்கள் நம்புகிறோம். ஆமென். என்னன்னா அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவருடனே சொன்னார், பாஸ்டர் ஜூட் வெல்கம், உங்களுடைய சபையில 50க்கு கீழே தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதிலே ஒரு சில ஜனங்கள் 1-2 பேர் கொஞ்சம் தூங்குவாங்க. ஆமாங்க. கொஞ்சம் பேர் நாங்க கொஞ்சம் எழுப்பிட்டு போவாங்க. ஆமாங்க. ரைட். கொஞ்சம் பேர் வரது கொஞ்சம் லேட் ஆகுறாங்க. ஆமாங்க. இப்ப உங்க ஊழியத்துல வளர்ச்சியை நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னாங்க, ஒரே ஒரு காரியம் தான். இன்னொரு காரியம், உங்களுக்கு தேவையான பணத்தின் அமௌண்ட்டை சரியா சொன்னாங்க. சரியா சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த பணத்தின் அமௌண்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. அந்த அமௌண்ட்டை சரியா சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, பாஸ்டர் டிசம்பர் 31 நைட்டு சர்ச் வச்சப்போ நடக்கும் பொழுது உங்க சபையில 100 பேர் அமர்ந்திருப்பாங்க. வேலைகளை முடிச்சுட்டாங்க. ஆலயத்தில் அமர்ந்திருப்பாங்க என்று சொன்னார். நான் உடனே எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த 100 பேர் எப்படி வந்து உட்கார போறாங்க? ஞாயிற்றுக்கிழமை நாட்களே குறைவா இருக்குது ஆண்டவர் என்ன சில நான் மனசுல சொன்னேன். உடனே சொன்னாங்க, பாஸ்டர் சந்தேகம் கிடைக்காதீங்க. நான் ஓகே, ரைட், ஜெபம் பண்றேன். ஏன் சொல்றேன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. டிசம்பர் 31 வரும்போது கர்த்தர் உண்மை உள்ளவர்,
அவர் ஏதோ தீர்க்கதரிசனம் சொன்னாரோ இல்லையோ, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அது நிறைவேற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதைக்கப்படும் பொழுது அது ஒரு நாள் கனி கொடுக்கத்தான் செய்யும். ஆகையால் நான் விரும்புகிறேன், ஆண்டவரே அப்படி நடந்தால் கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே உமக்காக இன்னும் 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 என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொன்ன காரியம். நேற்று பொழுது பார்த்தேன், இவ்வளவு ஒண்ணுமே இருக்குல்ல கனவுல. சேவரை காணும், அதை காணும், இதை காணும், எல்லாத்தையும் காணும், ஆட்களை காணும். நான் வந்து பார்க்கிற சர்ச் பெருமையா இருக்கு. பயந்துட்டு, ஆண்டவர் என்ன ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை தீர்க்கதரிசனம் சொல்லி இப்படி ஒரு காரியத்தை எனக்கு ஏன் ஆண்டவரை காண்பிச்சீங்க? யாரை காணுங்க? விசுவாசிகளை காணும், ஒருத்தரை காணும். ஆண்டவரை பெருமையா பார்த்தேன். காலையில எழுப்பி ஆண்டவர் கண்ணீரோடு உள்ளத்துல அழுதுகிட்ட, ஆண்டவரை என்னத்துக்கு அப்படி செஞ்சீங்க தெரியாது. அப்பதான் உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு, பெருமையான இடத்தை பெருமையான இடமா இருந்தாதான் அது நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய தேவையெல்லாம் நீங்க அமர்ந்திருக்க கூடாது, நீங்க எழுப்பி போகணும். ஹல்லேலூயா. திருக்கோவில நமக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, செய்ய யாரும் இல்லை. ஆமென். சில இடங்கள்ல ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, நமக்கு அங்க ஆரம்பிப்பதுக்கு ஒருத்தர் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் எழுப்பி நீங்க தேவனுக்காக. ஏன்னா நேற்று முன்னாள் வாரங்கள சில யோசிப்பு, ஆண்டவரே இயேசுவுடைய 12 சீசர்கள் எழுப்பினார்கள், அவர்கள் எழுப்பி ஒழுங்காக வாழவே இல்லை. அவங்களுடைய கடைசி மரணம் எல்லாம் எப்படி தெரியுமா? எப்படி சும்மா செத்தாங்க? குத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, தலைகீழா சிலுவையில சுமந்தா அறையப்பட்டு, இப்படிதான் தேவனுடைய வார்த்தையை வைராக்கியமாய் பிரசங்கம் செய்தார்கள். மறைந்த பேதுரு வந்து ஆவியில நிரம்பி எழுதும் பொழுது அவர் சொல்லும் பொழுது, அந்த இயேசுவை நீங்க தான் கொலை செய்தீர்கள். ஆமென். நீங்க தான் கொலை செய்தீர்கள் சொல்லும் பொழுது 3000 பேர். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தருக்கு எழுப்பி சொல்ல முடியும். இப்ப எங்கிட்ட நிறைய பிழை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பிழைய வச்சுக்கிட்டு எப்படி பிரசங்கம் பண்றது? உதாரணமா குடும்ப ஜெபம் பண்ணுங்க நான் சொல்றேன். நான் அதை சொல்ல மாட்டேன்னு எங்க வீட்டுல நான் செய்யறதில்லை. ஏன்னா நான் டைம் இருக்காது. நான் இங்க மட்டும் குடும்ப ஜெபத்தை சொன்னா எங்க வீட்டுல பின்னாடி பார்ப்பாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன போய் சொல்லிடுவாங்க. இப்ப குடும்ப ஜெபத்தை நான் பண்றேன் சொல்லி நான் சொல்ல சொல்ல, இப்ப எங்க வீட்டுல எங்க மகனே சொல்ல எழுப்புவான், எங்கடா நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படிப்பா. அப்ப இதே மாதிரி இந்த பேதுரு இயேசுவை மறுதளித்தான். ஆனால் மறுதளித்த பேதுரு எழுப்பி நீங்க தான் இயேசுவை கொண்டு சொல்லும் பொழுது ஒருவரை எழுப்பல. எழுப்பி நீதானா பார்க்கல, நீதான் முழுவதும் மறுதளிச்ச, நீதான் அவரோட இருந்தன்னு சொன்ன. யாருக்காவது எழுப்பிக்க முடியும் தான்? ஏன் எழுப்பல? ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தனால குறைகளை சொல்ல எழுப்ப தேவன் ஒருவரை எழுப்பவில்லை. அவருடைய செய்தியை கேட்பதற்காக தேவன் ஜனங்களை தேவன் வைத்தார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, அவருடைய கிரீட மகிமை உங்களோடு இருக்கும் பொழுது ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழுப்ப முடியாது, ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா தேவன் நமக்கு பயனுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் புத்தியும் உள்ள ஆவி தேவனைகளை கொடுத்திருக்கிறார். நேற்று வாட்ஸ்அப்ல ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே திருக்கோவில அங்க உதயகுமார் சார் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க. இருளில் நடமாடு கொள்ளையை படிக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் பட்டு விட்டது. சொன்னார். உடனே அந்த குரூப்ல ஜெபத்தை முடிச்சுட்டு உடனே கால் எடுத்து நம்ம எடுத்து பேசணும்னு சொன்னார். வாசன் நீங்க சரியா சொல்றீங்க, ஏன்னா இரவில் பயந்து 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 இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பயமுள்ள ஆவி தேவன் கொடுக்கவில்லை. எதையும் குறித்து நீங்க கலங்க வேண்டாம். அதனாலதான் சொல்ல, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்ப பாருங்க, அந்த சொல்ல ஜீவ கிடத்தை எடுத்து போடாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனை நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? தேவனுடைய ஆலயத்துல தூணாய் மாற்றுவேன். ஆமென். இப்ப தூண் அசைக்க முடியாது. இந்த பில்டிங் அசைக்க முடியுமா? அசைச்சு காட்டுங்க பாப்போம். அசைக்க முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ராங். ஆமென். இப்ப இப்படிதான் ஆண்டவர்களை வைக்க போறாரு. யாரும் உங்களை அசைக்க முடியாது. பிரச்சனை, வேதனை, வியாதிகள், கவலைகள் எதுவும் வந்து உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க அசைக்காம நீங்க நேரம் அனுப்பீங்க தேவனுக்காக. ஏன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆகையால் ஜெயம் கொள்ளுகிறவன் தேவனை தூணாக்குவேன். பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அந்த கிரீடத்தை காக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எழுந்திருப்போமாக. எழுந்திரி நாம் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தலாம்.